இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 34ஆம் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 11 27 முடிய. அந்நாள்களில் முன்னரே கூடி பேசிக்கொண்டபடி அந்த மனிதர்கள் உள்ளே நுழைந்து தானியேல் தம் கடவுளிடம் வேண்டுவதையும் மன்றாடுவதையும் கண்டார்கள். உடனே அவர்கள் அரசனை அணுகி அவனது தடை உத்தரவை பற்றி குறிப்பிட்டு, அரசரே, 30 நாள் வரையில் அரசராகிய உம்மிடமின்றி வேறு எந்த தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்க குகையில் தள்ளப்படுவான் என்ற தடை உத்தரவில் கையொப்பமிட்டுள்ளீர் அல்லவா என்றார்கள். அதற்கு அரசன், ஆம், மேதியர் பாரசீகரின் சட்டங்கள் மாறாதிருப்பது போல் இதுவும் மாறாது என்றான். உடனே அவர்கள் அரசனை நோக்கி, யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்களுள் ஒருவனாகிய தானியேல், உம்மை மதியாமல் நீர் கை ஒப்பமிட்டுள்ள தடை உத்தரவை மீறி நாள்தோறும் 3 வேளையும் வேண்டுதல் செய்கிறான் என்றார்கள். ஆனால் அரசன் இந்த சொற்களை கேட்டு மிகவும் மனம் வருந்தினான். தானியேலை காப்பாற்ற தனக்குள் உறுதி பூண்டவனாய் அன்று கதிரவன் மறையும் வரையில் அவரை காப்பாற்ற வழி தேடினான். ஆனால் அந்த மனிதர்கள் முன்னரே கூடி பேசி கொண்டபடி அரசனிடம் வந்து அவனை நோக்கி, அரசரே, மேதியர் பாரசீகரின் சட்டப்படி அரசன் விடுத்த தடை உத்தரவோ சட்டமோ மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் என்றனர். ஆகவே அரசனுடைய கட்டளைப்படி தானியேல் கொண்டு வரப்பட்டு சிங்க குகையில் தள்ளப்பட்டார். அப்பொழுது அரசன் தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றான். அவர்கள் ஒரு பெரிய கல்லை புரட்டி கொண்டு வந்து குகையின் வாயிலை அடைத்தார்கள். தானியேலுக்கு செய்யப்பட்டதில் யாதொன்றும் மாற்றப்படாதிருக்கும்படி அரசன் தன் மோதிரத்தாலும் தம் உயர்குடி மக்களின் மோதிரங்களாலும் அதற்கு முத்திரையிட்டான். பின்னர் அரசன் அரண்மனைக்கு திரும்பி சென்று அன்றிரவு முழுவதும் உணவு கொள்ளவில்லை. வேறு எந்த களி ஆட்டத்திலும் ஈடுபடவில்லை. உறக்கமும் அவனை விட்டு அகன்றது. பொழுது புலர்ந்தவுடன் அவன் எழுந்து சிங்க குகைக்கு விரைந்து சென்றான். தானியேல் இருந்த குகை அருகில் வந்தவுடன் துயரக் குரலில் அவன் தானியேலை நோக்கி, தானியேல், என்றும் உள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களினின்று விடுவிக்க முடிந்ததா என்று உரக்க கேட்டான். அதற்கு தானியேல் அரசனிடம், அரசரே,
நீர் நீடூழி வாழ்க. என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன். மேலும் அரசரே, முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார். எனவே அரசன் மிகவும் மனமகிழ்ந்து உடனே தானியேலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான். அவ்வாறே தானியேலை குகையிலிருந்து வெளியே தூக்கினார்கள். அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை. ஏனெனில் அவர் தம் கடவுளை உறுதியாக நம்பினார். பிறகு அரசனது கட்டளைக்கு இணங்க தானியேலை குற்றம் சாட்டியவர்கள் இழுத்து கொண்டு வரப்பட்டனர். அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் சிங்க குகையினுள் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் குகையின் அடித்தளத்தை அடையும் முன்னே சிங்கங்கள் அவர்களை கவ்வி பிடித்து அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கிவிட்டன. அப்பொழுது தாரியு அரசன் நாடெங்கும் வாழ்ந்து வந்த எல்லா இனத்தவருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஓர் அறிக்கை விடுத்தான். உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. என் ஆட்சிக்கு உட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும். இது என் ஆணை. ஏனெனில் அவரே வாழும் கடவுள். அவர் என்றென்றும் நிலைத்து நிற்கின்றார். அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது. அவரது அரசுரிமைக்கு முடிவே இராது. தானியேலை சிங்கங்களின் பிடி நின்று காப்பாற்றியவர் அவரே. அவரே மீட்பவர், விடுதலை அளிப்பவரும் அவரே. விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் ஆற்றுபவர் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். தானியேல் இளைஞர் மூவரின் பாடல். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவலைகளே, பனிமழையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனிக்கட்டியே, குளிர்மையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறை பனியே, மூடு பனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே பகலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே இருளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மின்னல்களே, முகில்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். அல்லேலுயா, அல்லேலுயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலுயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 20 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வரவேண்டாம். ஏனெனில் அவை பழிவாங்கும் நாள்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாள்களில் கருவுற்றிருப்போர், பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள். எல்லா நாடுகளுக்கும் சிறைபிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள். ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு பங்கில் நற்செய்தி கூட்டம் நடைபெற்றது. அதில் பலரும் மிக ஆர்வத்தோடு கலந்து கொண்டார்கள். ஒரு சிலர் நற்செய்தி கூட்டத்தை முன்னின்று வழி நடத்திய அருட்பணியாளர் கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொன்னபோது அதை பெரிதுபடுத்தாமல் அப்படியே இருந்தார்கள். அதை பார்த்துவிட்டு அருட்பணியாளர் அவர்களிடம், கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவதற்கு வெட்கப்பட வேண்டாம். திருவிவிலியத்தில் மக்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றி புகழ்ந்ததற்கு பல சான்றுகள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு கீழ்காணும் மேற்கோள்களை அவர்களுக்கு எடுத்து கூறினார். அதாவது, முதல் அரசர்கள் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 38வது வசனமும், திருப்பாடல் 134 2 மற்றும் முதல் திமேத்து 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். இதன் பிறகு அந்த நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லாரும் தம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரும் அவர்களுக்கு தன் ஆசியை வழங்கினார். நம் ஆண்டவரை நாம் நம் கைகளை ஏன் நம் இதயத்தை உயர்த்தி போற்றி புகழ்கின்ற போது அபரிவிதமான ஆசியை பெறுகின்றோம். இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில் தீயினின்று ஆண்டவர் தங்களை அற்புதமாக காப்பாற்றியதை தொடர்ந்து 3 இளைஞர்கள் என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் என்கிறார்கள். இஸ்ரேலின் முதல் மன்னரான சவுல்
கடவுளின் சொற்படி நடக்காமல் தன் விருப்பத்தின்படி நடந்தபோது கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது, கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழும்பை விட மேலானது என்று முதல் சாமுவேல் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 22 சாமுவேல் அவரிடம் கூறுவார். இதன் மூலம் கடவுளின் வார்த்தைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களிடம் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம், நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம் என்று விடுதலை பயண புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 4-5 முடிய பார்க்கிறோம். இக்கட்டளைக்கு அப்படியே பணிந்தவர்கள்தான் இன்று நாம் பாடிய பதிலுரை பாடலில் வரும் அனனியா, அசரியா, மிசாவேல் ஆகிய 3 இளைஞர்கள். இவர்கள் பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசர் தனது பொற்சிலையை வணங்குமாறு சொன்னபோது வணங்காமல், அதற்காக தீச்சூளையில் போடப்பட்ட போதும் அஞ்சாமல் தங்கள் முடிவில் மிக உறுதியாக இருக்கின்றார்கள். இதனால் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகிறார். அப்போது அவர்கள் பாடும் பாடல்தான் இன்றைய பதிலுரை பாடல். பனித்தி வளைகள் தொடங்கி மண்ணுலகு வரை யாவும் என்றென்றும் கடவுளை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் என்று பாடும் இந்த 3 இளைஞர்களும் நாம் ஒவ்வொருவரும் கடவுளை போற்றி புகழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். ஆண்டவரை போற்றி புகழும்போது நாம் ஆறுதல் பெறுகிறோம். ஆண்டவரை போற்றி புகழ்வோரோடு ஆண்டவர் உடனிருக்கிறார். ஆண்டவரை போற்றி புகழ்வதற்காக நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனெனில் பலருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் என்று திருப்பாடல் 134:2 திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். ஆகையால் நாம் தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி கடவுளை போற்றி புகழ்ந்து பாடுவோம். ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட கிறிஸ்துவ குடும்பம். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்று விடுமுறை நாள் என்பதால் கிறிஸ்டோபர் தனது பெற்றோர், மனைவி, மக்களுடன் தனக்கு இருந்த சொந்த ஊர்தியில் ஒரு மலை பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்றார். வழக்கமாக வெளியே எங்கே சென்றாலும் ஓட்டுநரை வைத்துக்கொள்ளும் கிறிஸ்டோபர் அன்று ஓட்டுநருக்கு விடுப்பு கொடுத்துவிட்டு அவரே ஊர்தியை ஓட்டி சென்றார். பயணம் மிக இனிதாக சென்று கொண்டிருந்தது. திடீரென்று கிறிஸ்டோபரின் உள்ளத்தில் மலை பிரதேசத்திற்கு நெடுஞ்சாலை வழியாக செல்லாமல் மாற்றுப்பாதை வழியாக செல் என்ற உந்துதல் ஏற்பட்டது. அவர் ஒன்றும் புரியாமல் திகைத்தார். இதே உந்துதல் அவருக்கு மீண்டும் மீண்டுமாக வந்ததால் அவர் ஊர்தியை நெடுஞ்சாலையில் ஓட்டி செல்லாமல் மாற்றுப்பாதையில் ஓட்டத் தொடங்கினார். அவருடைய குடும்பத்தார் அவரிடம், எதற்காக நெடுஞ்சாலையில் செல்லாமல் வேறொரு பாதையில் செல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் அவர்களிடம், அது ஏன் என்று தெரியவில்லை, நெடுஞ்சாலையில் செல்ல வேண்டாம் என்ற உந்துதல் எனக்கு மீண்டும் மீண்டுமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, அதனால்தான் நான் வேறொரு வழியை தேர்ந்தெடுத்தேன் என்றார். ஒரு சில மணி நேரத்தில் கிறிஸ்டோபர் தன் குடும்பத்துடன் மலை பிரதேசத்தை அடைந்தார். அவர் அந்த இடத்திற்கு சென்றபோது ஒரு கடைக்கு முன்பாக ஓடிக்கொண்டிருந்த தொலைக்காட்சியில் முன்பு மக்கள் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். கிறிஸ்டோபர் அருகில் சென்று
அங்கிருந்த ஒருவரிடம் என்ன ஆயிற்று என்று விசாரித்தபோது அவர் ஓர் ஆற்றின் பெயரை சொல்லி அந்த ஆற்றுக்கு மேலே இருந்த பாலம் உடைந்து போனதையும் அது தெரியாமல் அந்த வழியாக சென்ற ஊர்திகள் உள்ளே விழுந்து விட்டதையும் சொன்னார். கிறிஸ்டோபருக்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது. தான் ஏன் நெடுஞ்சாலை வழியாக செல்ல வேண்டாம், வேறொரு வழியாக செல்ல வேண்டும் என உணர்த்தப்பட்டோம் என்று. உடனே அவர் இச்செய்தியை தன் குடும்பத்தாரிடம் சொல்லி, ஆண்டவர்தான் நம்மை காப்பாற்றியிருக்கிறார் என்று அவர்களோடு சேர்ந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார். ஆம், இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தம் அடியார்களை ஆபத்துகளிலிருந்து காக்கின்றார். அதையே இந்த நிகழ்வும் இன்றைய இறைவார்த்தையும் உணர்த்துகின்றன. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட தானியேல் அங்கிருந்த மன்னரின் நன்மதிப்பை பெற்றவராய் அவருடைய அரச சபையில் பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் மன்னருடைய தடையுத்தரவை மீறி தானியேல் 3 வேளையும் கடவுளிடம் வேண்டிவிட்டார் என்பதற்காக சிங்கக்குகையில் தள்ளப்படுகின்றார். ஆனால் ஆண்டவரின் தூதர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு அவருக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாத வண்ணம் பார்த்து கொண்டார். தானியேல் மாசற்றவராய் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்ததாலேயே ஆண்டவர் அவரை சிங்கத்தின் வாயிலிருந்து மீட்டார். நற்செய்தியில் இயேசு இறுதி காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை குறித்து பேசுகின்றார். என்னுடைய சீடர்கள் என்பதற்காகவே நீங்கள் பலவாறு துன்பப்படுவீர்கள் என்று தன் சீடர்களிடம் சொல்லும் இயேசு, இவற்றையெல்லாம் காணும்போது தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இயேசுவின் பொருட்டு துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு அவரில் நம்பிக்கை வைத்து அவருடைய பணியை சிறப்பாக செய்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு, புயலுக்கு பின்னே அமைதி என்பது போல் கிறிஸ்துவின் பொருட்டு நாம் படும் துன்பங்களுக்கு பின் இன்பம் வரும். ஆண்டவர் தம் அடியார்களை மறப்பதுமில்லை, கை நெகிழ்வதுமில்லை. உலகில் நடக்கும் அநீதிகளுக்கு ஒரு நாள் நிச்சயம் முடிவு வரும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேரிட்டாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கும் அஞ்சிடேன் என்று திருப்பாடல் 23:4 தாவீது கூறுவார். ஆகையால் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய வழியில் தொடர்ந்து நடந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.